செய்தியை பார்த்து வருகிறோம். மன்னார்குடி அரசு தலைமை மருத்துவமனையில் 27 UPS பேட்டரிகள் திருடு போயுள்ளன. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் ராஜசேகர் இணைந்திருக்கிறார். ராஜசேகர், திருடியது யார் என தெரிய வந்திருக்கிறதா? லாவண்யா, திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் அரசு தலைமை மருத்துவமனை என்பது செயல்பட்டு வருகிறது. இந்த மருத்துவமனையில மன்னார்குடி மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளான பாமணி, அதே போன்று சவளக்காரன், கோத்தூர், வடுவூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள மக்கள் தங்கள் மருத்துவ சேவைக்காக சிகிச்சை பெற்று செல்கிறார்கள். இந்த நிலையில அந்த மருத்துவமனை வளாகத்துல அரசு அங்குள்ள தாய்சை மகப்பேறு கட்டிடம் என்பது செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த மகப்பேறு கட்டிடத்துல மின்சாரம் துண்டிக்கப்பட்டால் அங்கு இந்த UPS பேட்டரி பேக்கப் மூலமாகவே அங்குள்ள நோயாளிகளுக்கு அறுவை சிகிச்சையாக இருந்தாலும் சரி அல்லது மற்ற சிகிச்சைக்காக இருந்தாலும் அந்த UPS பேட்டரிகள் முக்கியமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ஒட்டுமொத்தமாக அந்த மகப்பேறு கட்டிடத்தில் 40 UPS பேட்டரிகள் என்பது இருந்து வருகிறது. இதில் 27 UPS பேட்டரிகள் என்பது காணாமல் போயிருப்பதாக தற்போது தெரிய வந்திருக்கிறது. இந்த மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் விஜயகுமார் கடந்த 12ஆம் தேதி அந்த மகப்பேறு மருத்துவமனையில நேரடியாக சென்று ஆய்வு செய்த போது இந்த பேட்டரிகள் காணாமல் போயிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. அது சம்பந்தமாக அங்கு உள்ள அந்த எலக்ட்ரீஷியன்ஸ், அது மட்டும் இல்லாமல் சூப்பர்வைசர் உள்ளிட்டோரிடம் விசாரணை என்பது நடத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பேட்டரி காணாமல் போனதால் அங்குள்ள நோயாளிகளுக்கு எதுவும் சிகிச்சை அளிப்பதில் பாதிப்பு ஏற்பட்டிருப்பதா என்பது குறித்து விசாரணை என்பது நடைபெற்றிருக்கிறது. ஒட்டுமொத்தத்தில் இந்த பேட்டரியை திருடு போயிருப்பது வெளிநபர்கள் யாரும் திருடி இருக்கிறார்களா அல்லது அங்கு வேலை பார்க்கக்கூடிய ஒப்பந்த ஊழியர்களோ அல்லது இந்த எலக்ட்ரீஷியன்ஸ் அவர்கள் யாரும் இந்த விஷயத்தில் திருட்டு சம்பந்தப்பட்டிருப்பார்களோ என்ற கோணத்திலும் விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. அதே நேரத்தில் காவல்துறையில இது சம்பந்தமாக புகார் என்பது இதுவரை அளிக்கப்படாமல் இருக்கிறது. உடனடியாக காவல்துறையில் புகார் அளித்து சம்பந்தப்பட்ட அந்த திருடியில் ஈடுபட்ட சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கையும் எழுந்திருக்கிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி ராஜசேகர்.